வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு இருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் 3 வெங்காயம், 1 வெங்காயம், 3 தக்காளி, 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நாங்கள் 4 பேர் இருக்கோம். அதுக்கு 4 பேருக்கு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ இதில் வந்து உப்பு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பூண்டு, தக்காளி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ 2வது ஸ்பூனு. அதே மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு நம்ம திட்டமாக இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள். இதை நல்லா வதக்கிட்டு மிக்சிலையோ இல்லை உரல்லையோ போட்டு ஆட்டி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஆட்டிட்டு வந்துடலாம். இப்போ ஆட்டிட்டோம். உரலில் போட்டு ஆட்டுறோம். உட்காரேன் இதை வழிச்சிடலாம். இது ஆட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு ஒரு அரை வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தில் இதில் கடுகு போட்டுடுறேன். 1 மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இது வெடித்த உடனே கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இந்த வெங்காயமும் இந்த 1 மிளகாயும் போட்டுட்டு இதை நம்ம வதக்கிட்டு இதை அதில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்துன்னு வந்ததை குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ இதை வந்து இதில் போட்டுருவோம். தீயை குறைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். அதுக்குள்ள கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டிருக்கேன். இந்த 5 கத்திரிக்காயும் போட்டுடலாம். உப்பு பத்தலைன்னா, காரம் பத்தலைன்னா நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். இறக்கும்போது போடணும் வெல்லம், கொஞ்சோண்டு சேர்ந்து வரும். இப்போ இந்த குழம்பு உரல் கழுவின தண்ணி அது ஊற்றிடுறேன். இதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு.